அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பல சகோதர சகோதரிகள் கேட்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பதிவாக காணப்பட போகின்றது. அதாவது நம்முடைய தொழில் வேலையில் நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். இந்த திக்ரை நாம் ஓதுவதினால் எம்முடைய ரிஸ்க் அதிகரிக்க காரணமாக அமையும். மேலும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பரக்கத்தையும் இது பெற்றுத்தரும். இந்த துஆ ஒரு சாதாரணமான துஆ கிடையாது. இது மிக உயர்ந்த திக்ருகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இது அந்த அளவுக்கு அற்புதமான திக்ராக காணப்படுகின்றது. இன்றைய காலத்தில் இருக்கும் மிக முக்கியமான பிரச்சினை தான் பணத்தட்டுப்பாடு, வருமானம் போதாமல் இருப்பது. ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதனுடைய வளர்ச்சி சரியாக இருக்காது. எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருப்பது. சில நேரங்களில் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணம் சேமிக்க முடியாது. சம்பாதித்தது அனைத்தும் செலவாகி விடுகின்றது. நமக்கே தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று. இதனால் மனம் மிகவும் சோர்ந்து நம்பிக்கை இழந்துவிடும். நான் என்ன பிழை செய்கின்றேன்? என்னால் ஏன் முன்னேற முடியவில்லை? என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று பல கேள்விகள். ஆனால் நாம் ஒரு விடயத்தை மறந்து விடுகின்றோம். ரிஸ்க் கொடுப்பவன் நாம் அல்ல, நம்முடைய வேலை இல்லை. நாம் முயற்சி மட்டும்தான் செய்ய வேண்டும். ரிஸ்கை வழங்குபவன் அல்லாஹ் மட்டும்தான். இதனால் இந்த சிறிய திக்ர் கூட எம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடலாம். இவ்வாறான இந்த பிரச்சனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக உயர்ந்த திக்ர் ஒன்று இருக்கின்றது. அந்த திக்ரினுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது. இதனை ஓதுவதினால் வாழ்க்கையில் பரக்கத் கொண்டு வரும், ரிஸ்க் அதிகரிக்கும், மன நிம்மதியை பெற்றுத்தரும், நம்முடைய ஈமானை பலப்படுத்தும். இந்த திக்ரானது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது. இவ்வாறான அனைத்து சிறப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய அந்த திக்ர் என்னவென்றால் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனுடைய பொருள், அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வை தவிர சக்தியும் இல்லை, வலிமையும் இல்லை. இவ்வாறான இந்த 5 வார்த்தைகளில் முழுமையான நம்பிக்கையும் உள்ளடங்கி இருக்கின்றது. இது வெறும் திக்ர் மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக உயர்ந்த வார்த்தைகளின் தொகுப்பு. இன்ஷா அல்லாஹ் இதை தினமும் சொல்ல ஆரம்பியுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை பொழிவான். இந்த திக்ரை ஓதுவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம். ஆனால் சில சிறப்பான நேரங்களில் இதை சொல்வது என்பது மிகவும் சிறந்ததாகும். தினமும் காலையில் எழுந்ததும் நீங்கள் உங்களுடைய நாளை ஆரம்பிக்கும் முன் இந்த திக்ரை கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த நாள் பரக்கத்தாக ஆரம்பமாகும். அடுத்து மாலை நேரத்தில் ஓதலாம். ஒரு நாளின் சோர்வு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த திக்ரை ஓதுங்கள். இது உங்களுடைய மனதை அமைதியாக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு இந்த திக்ரை கூற ஆரம்பித்தால் இது உங்களுடைய ஈமானை தினமும் பலப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கும் முன், தொழிலை தொடங்கும் முன்
யா அல்லாஹ், என் முயற்சிக்கு பரக்கத்தை கொடு என்று நினைத்து இந்த திக்ரை ஓதுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் மெதுவாக இந்த திக்ரை சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த திக்ருக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, கட்டாய எண்ணிக்கை என்று எதுவும் கிடையாது. 33 முறை ஓதலாம், 100 முறை ஓதலாம். அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மனதார கவனத்துடன் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு பரக்கத்தை தருவான், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவான் எனும் முழுமையான நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனநிலை மாறும், வாழ்க்கையில் பரக்கத் வரும், ரிஸ்க் விரிவடையும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், பணம் குறைவாக இருந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும், முயற்சிகள் பலன் தராமல் இருந்தாலும், நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாத ஒன்று, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். நாம் அவனை நினைத்து இந்த சிறிய திக்ரை மனதார கூற ஆரம்பித்தால் நம் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். மனம் அமைதியாகும், ரிஸ்க் விரிவடையும், பரக்கத் அதிகரிக்கும். அதனால் இந்த திக்ரை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொள்ளுங்கள். தினமும் ஓதுங்கள். குடும்ப உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அதிகமாக பகிருங்கள். ஏனெனில் நல்லதை பகிர்வதும் ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஆல் ஐகானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.